அமெரிக்கா ஈரான் இடையே நேரடி தாக்குதல்கள் இல்லை என்றாலும் இன்னும் முழுமையாக அங்கு அமைதி திரும்பவில்லை. இதற்கிடையில் எதிரிகளுக்கு மாரடைப்பு ஏற்படுத்தும் ஒரு ரகசிய ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பான தகவல்கள் அமெரிக்காவும் உற்று கவனித்து வருகின்றது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா ஈரான் கட்டுப்பாடுகளால் கப்பல் போக்குவரத்து மொத்தமாக முடங்கியிருக்கும் வேளையில் பாதுகாப்பான கடல் போக்குவரத்தை உறுதி செய்ய அமெரிக்கா தனது நட்பு நாடுகளை ஒரு புதிய சர்வதேச கூட்டணியில் இணையுமாறு வலியுறுத்தி வருகின்றது. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்ட தகவல் படி உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இப்பாதையில் மீண்டும் பாதுகாப்பான எரிபொருள் போக்குவரத்தை உறுதி செய்ய அமெரிக்கா தனது நட்பு நாடுகளின் படையை ஒன்று திரட்டுகின்றது. சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்மோஸ் நீரினை முழுமையாக திறந்து வணிகத்துக்கு தயாராக உள்ளது என்று அறிவித்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகும் இப்பகுதியில் கப்பல் போக்குவரத்து மிகவும் குறைவாகவே உள்ளது. இதனால் உலக நாடுகளுடன் இணைந்து ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹார்மோஸ் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒரு முக்கிய திட்டத்தை தயாரித்துள்ளது. மேரி டைம் ஃப்ரீடம் கன்ஸ்ட்ரக்ட் என்று அழைக்கப்படும் இந்த திட்டம் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க தூதரகங்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் அடிப்படை என்னவென்றால் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் வெளிநாட்டு அரசுகளுடன் தொடர்பு கொண்டு ஹோர்முஸ் வழித்தடத்தில் எரிபொருள் போக்குவரத்தை சீராக்க உலக நாடுகள் தங்களுடைய கடற்படை பலத்துடன் இந்த கூட்டணியில் பங்கேற்குமாறு வலியுறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா தலைமையிலான இந்த புதிய கூட்டணி உளவுத்துறை, தகவல் பகிர்வு, பாதுகாப்பு பணிகளை ஒருங்கிணைப்பது மற்றும் தடைகளை அமுல்படுத்துவதில் ஆதரவு அளிப்பதில் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கைகள் மூலம் ஹார்முஸ் நீரிணையில் நிலையான பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும் என்று அமெரிக்கா நம்புகின்றது. மேலும் அமெரிக்காவின் இந்த மேரி டைம் ஃப்ரீடம் கன்ஸ்ட்ரக்ட் திட்டத்தின் வாயிலாக அமெரிக்கா ஈரான் மத்தியிலான பிரச்சினையை உலக நாடுகள் ஈரான் மத்தியிலான பிரச்சினையாக மாற்றும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றது. உலகின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதி இந்த பாதையின் வழியாகவே நடைபெறுவதால் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் உலக பொருளாதாரத்திற்கு பெரும் நன்மை ஏற்படும் என்பது அமெரிக்காவின் திட்டமாக இருந்தாலும் இது அமெரிக்க கூட்டணியின் வலுவை காட்டும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. இதேபோல் ஈரானும் தனது நட்பு நாடுகளை சேர்த்தால் பிரச்சினை பெரிதாகும். ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்கள் நாட்டின் தேசிய சொத்துக்கள் என்றும் அவற்றை தற்காத்துக் கொள்வது ஒவ்வொரு ஈரானியரின் கடமை என்றும் முஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அமெரிக்கா ஈரானிடையே நடைபெற்ற முதற்கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இப்படி இருக்கையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஈரான் தலைவர் இவ்வாறு பேசியிருப்பது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஈரானின் அடையாளமாக விளங்கும் அறிவியல், தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி மற்றும் பயோடெக்னாலஜி போன்ற அனைத்து துறைகளையும் ஈரான் பாதுகாக்கும். ஈரானின் நிலம், நீர் மற்றும் வான்வெளியை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போல அணுசக்தி மற்றும் ஏவுகணை திறன்களையும் பாதுகாப்போம் என அவர் உறுதிபட கூறியுள்ளார். வழக்கமாக ஒவ்வொரு நாடும் தங்களுடைய உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் என்பது உண்மைதான். ஆனால் எந்த நேரத்தில் எதை சொல்ல வேண்டும் என்கிற நேரம், காலம் இருக்கின்றது. தற்போது இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் ரெடியாகி வரும் இந்த நேரத்தில் ஈரான் இப்படி பேசியிருப்பது அமெரிக்காவை டென்ஷன் ஆக்கும். எனவே பேச்சுவார்த்தை நடப்பதே சந்தேகம்தான் என்று பலரும் கூறுகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை கட்டுப்படுத்த ஒரு புதிய ஒப்பந்தத்தை கொண்டுவர முயற்சி செய்து வரும் வேளையில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. ஈரான் அமெரிக்கா போர் காரணமாக உலக எண்ணெய் வர்த்தகத்தில் 20% நடைபெறும் ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கின்றது. இது இந்தியா போன்ற மூன்றாம் நாடுகளுக்கு கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையை உருவாக்கியிருக்கிறது. எனவே எப்போது போர் முடியும் என்று மொத்த உலகமும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் ஈரான் இவ்வாறு பேசியிருப்பது எதிர்பார்ப்பில் மண்ணை அள்ளி போட்டதை போல இருக்கின்றது. இதேவேளை அமெரிக்கா ஈரான் இடையே நேரடி தாக்குதல்கள் இல்லை என்றாலும் இன்னும் முழுமையாக அங்கு அமைதி திரும்பவில்லை. இதற்கிடையே எதிரிகளுக்கு மாரடைப்பை ஏற்படுத்தும் ஒரு ரகசிய ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை அமெரிக்காவும் உற்று கவனித்து வருகின்றது. அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தை முட்டுக்கட்டையில் முடிந்துள்ள நிலையில் ஈரான் தனது கடற்படை தளபதி சாராம் இரானி மூலமாக
விடுத்துள்ள ஒரு மர்ம எச்சரிக்கை சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே எதிரிகளுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளதாக ஈரான் கடற்படை தளபதி ஜாராம் இரானி எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக ஜாராம் மேலும் கூறுகையில், எதிரிகளுக்கு மிக அருகிலேயே அந்த புதிய ஆயுதம் இருக்கின்றது. அதை பார்த்தால் அவர்களுக்கு மாரடைப்பே வந்துவிடும் என அவர் சஸ்பென்ஸ் வைத்துள்ளார். இந்த மர்ம ஆயுதம் ஈரானின் ரகசிய தயாரிப்பான ஹூட் ஏவுகணையாக இருக்கலாம் என பாதுகாப்பு நிபுணர் சந்தீப் உன்னிதன் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் கடற்படை தளபதி ஜாராம் இரானியின் சமீபத்திய பேச்சு அமெரிக்காவை கூர்ந்து கவனிக்க வைத்துள்ளது. பெர்சியா மொழியில் ஹூட் என்றால் திமிங்கலம் என்று பொருள். இது சாதாரண டோர்பிடோ கிடையாது. நீருக்கு அடியில் ஒலியை விட வேகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூப்பர் ஹெவிடேட்டிங் ரகத்தை சேர்ந்தது. சாதாரண டோர்பிடோக்கள் மணிக்கு 60 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்லும். ஆனால் ஹூட் மணிக்கு 360 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. பொதுவாக நீர் என்பது காற்றை விட 1000 மடங்கு அடர்த்தியானது. இது வேகத்தை தடுக்கும். ஆனால் ஹூட் தன்னை சுற்றி ஒரு கேஸ் குமிழியை, அதாவது கேஸ் பபுளை உருவாக்கி நீரின் எதிர்ப்பை குறைத்து ஒரு புல்லட்டை போல பாய்ந்து செல்லும். இதனை சூப்பர் கெவிடேஷன் தொழில்நுட்பம் என்கிறார்கள். 200 கிலோவிற்கும் அதிகமான வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இதன் மின்னல் வேகத்தால் எதிரி கப்பல்களுக்கு தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்க நேரம் இருக்காது. அதிவேகமாக செல்வதால் எரிபொருள் விரைவில் தேர்ந்துவிடும். இதனால் அதிகபட்சமாக 15 கிலோமீட்டர் மட்டுமே சென்று தாக்க முடியும் என்பது ஒரு பலவீனம். சாதாரண டோர்பிடோக்கள் 30 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதன் வேகம் மற்றும் சத்தம் காரணமாக சோனார் கருவிகளை கொண்டு தாக்குவதும் கொஞ்சம் கடினம். அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற பிரம்மாண்ட கப்பல்கள் பல்வேறு தற்காப்பு வலயங்களை கொண்டவை. மேலும் ஹூட் ஏவுகணையை ஏவ ஈரான் கப்பல்கள் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிக அருகிலேயே செல்ல வேண்டும். இது ஒரு தற்கொலை முயற்சிக்கு சமம். திறந்த வெளியில் இது சாத்தியமில்லை என்றாலும் குறுகிய இடமான ஹோர்முஸ் ஜலசந்தியில் பதுங்கியிருந்து தாக்கினால் இது அமெரிக்க கப்பல்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இருப்பினும் நிபுணர்களின் கருத்துப்படி அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஈரானின் இந்த அறிவிப்பு வெறும் உளவியல் போர் என்றே பலரும் சொல்கிறார்கள். இருப்பினும் நவீன போர்க்காலத்தில் தொழில்நுட்பம் தரும் ஆச்சரியங்கள் பல. எனவே ஹூட் ஏவுகணையை சாதாரணமாக கடந்து செல்லவும் முடியாது.